ஒரு மாசம் கடந்து இருக்கு முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னுறது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் பேய கூட விடாம கதற கதற கற்பழிச்ச நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நான் அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், எங்க அம்மா கிட்ட கேட்க போறேன், ரஜினி சார் ஆசையோட கேட்டுக்கிட்டு வர போறேன் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பத்திரிகையாளர்களை சந்தித்து வழக்கம் போல அந்த சினிமாக்காரர்களுக்கே உரிய அந்த சினிமா தனத்தோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருந்தாரு. அதுல அவர் என்னென்ன முத்தான அரிய கருத்துக்களை இந்த தமிழ்நாடு மக்களுக்காக உதிர்த்திருக்கிறார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். ஏன்னா தமிழ்நாட்டுல பல தருதலைகளை பார்த்துட்டோம். இப்போ ஒரு புதிய தருதலை வந்திருக்குது. இவனுங்கெல்லாம் என்ன ஒரு மிதப்புனாக்க, அரசியல் ரொம்ப ஈஸிங்க. சினிமாவில் பாருங்க, மேக்கப் போடணும், மேக்கப்பை கழுவணும், டைரக்டர் ஒரு 10 டேக்கு ரீடேக்கு போட சொல்லுவாங்க. கிஸ்ஸிங் சீனா இருந்தா பரவாயில்ல, 100 டேக்கு கூட போகலாம். ஆனா ஃபைட்டு சீனு ரொம்ப ரிஸ்கான சீனு, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். கை கால் உடையும், முதுகெலும்பு, அது கூட டூப்லாம் வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் கூட அரசியல் ரொம்ப எளிமையான தொழிலா இருக்கே. நமக்கு தான் சினிமா முகம் இருக்குது. அரசியலுக்கு போயிட்டாக்க நாம எந்த தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போக வேணாம், மக்களை போய் நேரில் சந்திக்க வேணாம், எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்டா போதும் அப்படின்ற மிதப்பு இன்றைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு வந்துருச்சு. அரசியல் ரொம்ப ஈஸிப்பா, இது முட்டாள் கூட்டம் தானே, ஈஸியா ஏமாத்தி நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தற்குறிகளின் ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆன பல நடிகர்கள் இன்றைக்கு நானும் அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், நானும் எலெக்ஷன்ல நிக்கலான்னு இருக்கேன், மக்கள் சேவை செய்ய போறேன். இவனுங்களாம் அந்த போர்வை போத்திட்டு வரானுங்களா முக்காடு. அந்த முக்காடு எந்த முக்காடுனா மக்கள் சேவை. அப்ப இவ்வளவு நாள் என்ன புளித்திக்கிட்டு இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப இந்த மக்கள் சேவை இவ்வளவு நாள் உன் கண்ணுக்கு தெரியலையா? இவ்வளவு நாள் மக்கள் சேவை செய்யணும்னு உனக்கு தோணவே இல்லையா? இன்னைக்கு எவனாவது ஒருத்தவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னாக்க அவனை பார்த்துட்டு நானும் மக்கள் சேவை செய்ய வரேன், ஏன்னா சொந்த காசு போட்டு அதுல, அதாவது சினிமாவில் திருடுனது 500 கோடினா இங்க அரசியல்ல 5000 கோடி திருட வரீங்க, அவ்வளவுதான். இதுல பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதுக்கு பேரு மக்கள் சேவை. ஏன்னா ஏற்கனவே இப்போது 1 மாசம் ஆட்சியிலே பார்த்துட்டோம் இவங்க என்ன பெரிய மக்கள் சேவை ஆற்றுறாங்கன்றது நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொட்டி கிடக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த மக்கள் சேவை என்ற பேர்ல ரஜினிகாந்த் பாருங்க, அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கி நாங்கள் மக்கள் சேவை ஆற்ற வருகிறோம். அவன் கல்யாண மண்டபத்துக்கு கரண்ட் பில்லே கட்டாத பையன், அவன் அந்த ட்ரஸ்ட் மூலமாக பல பேரை ஏமாத்தின பையன். அவர்லாம் இன்னைக்கு நான் மக்கள் சேவை வர போறேன்னு இயக்கம் நடத்துறாங்களாம். பொண்டாட்டி வீடியோ போடுது, ரஜினியினுடைய மனைவி. அவங்க ஒரு குரூப் கிளம்பிடுச்சா. இப்போ ராகவா லாரன்ஸ் இது ஒரு குரூப் கிளம்பிடுச்சு. அடுத்து கூல் சுரேஷ் அது ஒரு குரூப் கிளம்பி வரும். ஏன் எதிர்காலத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் கூட அரசியலில் குதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவரை போன்ற ஒரு தன்னம்பிக்கை குணம் படைத்தவர் இந்த நபர் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. இப்படியாக பல தருதலைகள் இனிமேல் தமிழ்நாடு அரசியல்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அரசியல்ல, தமிழ்நாடு அரசியல்ல நீங்க அரசியல் காலத்துக்கு வரணும், அரசியல் தலைவராகணும்னா நீங்க அரசியல் பேசவே தேவையில்லை. 4 பாட்டுக்கு வைப்பு போட்டு விட்டுட்டு மாமே கிசாவா கிதா இப்படின்னு நீங்க பேசினா போதும், நீங்க தான் அடுத்த அரசியல் கட்சி தலைவர். அந்த ஸ்டேஜ்ல இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் கொண்டு வந்து விட்டானுங்க. அதனாலதான் வரவும் போறவங்களாம் வரப்போற தருதலை எல்லாமே நான் அரசியல் கட்சி தொடங்க போறேன், மக்கள் சேவை ஆற்ற போறேன் அப்படின்னு உள்ள வந்திருக்குங்க. அந்த விதத்துல ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல நல்ல அற்புதமான கருத்துக்கள்லாம் பகிர்ந்திருந்தாரு. அதுலயும் குறிப்பா தாவைக்கா பத்தி கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஆட்சி சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு, அருமையான ஆட்சிங்க. ராகவா லாரன்ஸ் அவங்க வீட்டுல அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஜென்ரேட்டர் இருக்கலாம், இன்வெர்டர் இருக்கலாம். அதனால இவருக்கு என்னமே தெரியல, அங்க பவர் கட் ஆகுறதுலாம் அவருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸ் வீட்டுலாம் செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்க வீட்டு பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ள கார்லயே போயிட்டு கார்லயே வருவாங்க. அதனால வயல்காட்டுல வேலை செய்யற அந்த பெண் பிள்ளைகளுடைய கஷ்டம்லாம் இவருக்கு தெரியாது. டெய்லியும் வேர்வையிலையும் மழையிலையும் வெயில்லையும் நனைஞ்சுக்கிட்டு ஆபீஸ் போயிட்டு இருட்டு நேரத்துல வர பெண்களுடைய அச்சம்லாம் ராகவா லாரன்ஸுக்கோ அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கோ தெரியாது. இந்த தாவே ஆட்சியினர் 1 மாசம் ஆட்சியில
3 வயசு குழந்தையில இருந்து 85 வயது முதிய பெண் வரைக்கும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த 1 மாத ஆட்சி காலத்துல 6 கொலைகள் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனா ஆட்சி நல்லா இருக்கான். எப்படி ராகவா லாரன்ஸுடைய கண்ணுக்கு ஆட்சிக்கு அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்குது அப்படின்னு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு. அதே ராகவா லாரன்ஸ் தான் கூட்டு போய் காட்டணும். எங்க தெரியுமா கூட்டு போய் காட்டணும்? வைகுண்டத்துல கூட்டு போய் காட்டணும். அங்க ஒரு தாவேகாவுடைய பெண்ணை, சொந்த கட்சி பெண்ணை, எம்எல்ஏவுடைய ஆதரவாளர் நெருங்கிய நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை லாட்டரி வித்து கமிஷன் வாங்கி தரணும் கூட்டு போயிருக்காங்க. எங்க கூட்டு போறாங்க பாருங்க, லாட்டரி வித்து கமிஷன். தமிழ்நாட்டுல தடையில இருக்குது. ஆனா லாட்டரி கும்பலின் ஆட்சி நடப்பதால லாட்டரி கள்ள லாட்டரி விற்கிறாங்க. கமிஷன் தரன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு போதை மருந்து கொடுத்து 3 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணை செஞ்சு அந்த பெண்ணு இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணுங்க, இந்த குற்றவாளிகளை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடிந்ததா இந்த தாவேகா அரசால்? அப்புறம் என்ன நீ பெண்கள் பாதுகாப்புல நொட்ட போற? இவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? உன் கட்சிக்கார பெண்ணு தானே பகிரங்கமாக வெளியில வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நடவடிக்கை எடுங்க பாப்போம். ஏன் எடுக்க முடியல? இது ராகவா லாரன்ஸுக்கு தெரியுமா? சரி, அதை விடுங்க. இப்ப மணிகண்டன், சேலம் மாவட்டத்துல மணிகண்டன் ஒருத்தவன், அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, பண கஷ்டத்துல இருக்கிற பெண்களா பார்த்து அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி, நான் நிதி நிறுவனம் வச்சு நடத்துறேன், பைனான்ஸ் வச்சு நடத்துறேன், வா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை காட்ட மிரட்டி, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட நீ படுக்கணும், யாரு தாவேகா நிர்வாகி, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட நீ படுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறான். பொள்ளாச்சி வழக்குக்கு தாம் தூம்னு குதிச்ச இடதுசாரிகள் எங்க? பிசிகா எங்க? பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய இந்த மாதர் சங்கங்கள் எங்க? எங்க புடுங்க போயிட்டீங்க? அதான் நாங்க கேட்கிறோம். பொள்ளாச்சிக்கு குதிச்சிங்க இல்லடா, இன்னைக்கு அதற்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் இங்க சேலத்துல நடந்திருக்குல்ல, தாவேகா கட்சி நிர்வாகி நடத்திருக்காங்கல்ல. இப்ப எங்க போனீங்க? எங்க புடுங்க போனீங்க எல்லாரும்? இப்ப வாங்க வீதிக்கு, இப்ப பெண்ணுக்கு நீதி கேட்டுவாங்க. சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்ச முதல் வழக்கு தாவேகா கட்சிக்கார மேலதான் அந்த வழக்கு. அப்ப எந்த லட்சணத்துல இந்த ஆட்சி இருக்குது பாருங்க. இதெல்லாம் ராகவா லாரன்ஸ் கண்ணுக்கு தெரியாது. ஏங்க மாற்றம் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா தானே தெரியும். மாற்றம் கேட்டீங்க, மாற்றம் வந்துருச்சு. 6 மாசம் டைம் கொடுங்க. சரிப்பா, 6 மாசம் டைம் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, சகோதரி உன்னை கற்பழிச்சது நியாயம்தான், 6 மாசம் பொறு அப்படின்னு சொல்லுவியா? இல்ல வெட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வெட்டுப்பட்டவன் வெட்டிட்டாங்கல்ல, பொறுமையா இரு, 6 மாசம் பொறுமையா இரு, விஜய் சார் ஆட்சி நடத்தட்டும் அப்படின்னு போய் சொல்லுவியா? அல்லது ராகவா லாரன்ஸ் வீட்டு பெண்களுக்கே ஏதேனும் வன்கொடுமை தான் நடக்கக்கூடாது, அதை நாங்க விரும்பல, அவர் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஒருவேளை அப்படி நடந்தால் ராகவா லாரன்ஸ் வீட்டுல அவர் வீட்டு பெண்களுக்கு ஏதேனும் வன்கொடுமை நடந்தா ராகவா லாரன்ஸ் சும்மா இருப்பாரா? கேள்வி கேட்காம, ஐயோ விஜய் சார் ஆட்சி நடக்குது, 6 மாசத்துக்கு நான் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு பெண்களுடைய கருப்பு சூறையா போனாலும் பரவாயில்ல, விஜய் சார் உங்க ஆட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு வாய மூடிட்டு இருப்பாரா? சொல்லுங்க பாப்பா. அப்ப இவன் பண்ற திருட்டுத்தனத்தை 6 மாசத்துக்கு நாங்க வாயை மூடிட்டு பார்த்துட்டு நிக்கணுமா? இவர் மட்டும் கட்சி தொடங்கின உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரா? ஆனா இவர் ஆட்சியில ஏதாவது குற்றம் நடந்தா நாங்க 6 மாசம் கழிச்சு குறை சொல்லணுமா? இது என்ன மாதிரி நியாயம் இது? அப்ப 6 மாசம் வரைக்கும் நாங்க இருட்டுல கிடக்கலாம், 6 மாசம் வரைக்கும் எங்க வீட்டு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகலாம், 6 மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாசமாகலாம், நாங்க கேள்வி கேட்க கூடாது. 6 மாசம் அவருக்கு டைம் நொட்டணும். விஜய் என்ன சொன்னாரு? நாங்க கேட்கலைங்க. விஜய் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் நொட்டிடுவேன்னார்ல, மாறிடுச்சா? 1 மாசம் ஆகுது. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாருல, இப்ப இவர் ஆட்சியில் என்ன நடக்குது? அப்புறம் என்ன மைத்துக்கு உனங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்க மாற்றம் வந்துருச்சா? என்ன மாற்றத்தை கிழிச்சிட்டீங்க? என்ன மாற்றத்தை நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு தந்துட்டீங்க? திமுக அரசு 5 வருஷத்துல செஞ்ச அத்தனை அயோக்கியத்தனத்தையும் ஒரே மாசத்துல இந்த தாவேகா அரசு செஞ்சிருக்கு. உண்மையா இல்லையா? கிரைம் ரெக்கார்டு எடுத்து பார்ப்போமா? செய்தித்தாள், இந்த 1 மாசம் செய்தித்தாளை எடுத்து பாருங்க. திமுக ஆட்சியில 5 வருஷத்துல நடந்த அத்தனை அயோக்கியத்தனங்களும் இந்த ஒரு இதுல நடந்திருக்கு. இதை சுட்டி காட்டுங்கடா, இதை பத்தி பேசுங்கடான்னா இவனுங்க விஜய் தானே காரை ஓட்டி கொண்டு போனார், பெங்களூருக்கு போனார்ல, அத விஜய் தானே காரை ஓட்டி கொண்டு போனார் சொல்லிட்டு தந்தி டிவி நியூஸ் போடுறான். ஏன் இப்படி நியூஸ் போட? விஜய் தஞ்சட்டியை தானே போட்டு கொண்டார், விஜய் சோறு வாயால் தான் சாப்பிட்டார், விஜய் தன் கையாலே சாப்பாடு சாப்பிட்டார், விஜய் அவர்கள் தன் கையால் தன் தலையை சீவி கொண்டார், விஜய் அவர்கள் காரில் தான் போவார், விஜய் அவர்கள் சோத்தைத்தான் தின்பார், இப்படி போட்டு நியூஸ. அப்ப இதெல்லாம் ஒரு நியூஸ் மயிருன்னு இந்த தமிழ்நாடு ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்குனாக்கா அப்ப எவனுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்க?
அப்ப திமுக ஆட்சியில ஊடகங்கள் எப்படி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சைஞ்சக்கு தட்டினதோ அதே தானே இன்றைக்கு டிவிக்கு ஆட்சியிலும் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த சினிமா காரணங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் ஜெயிச்சாரு, நாமளும் கூட ஜெயிச்சிடலாம். இப்போ ஒட்டுமொத்த சினிமாவும் விஜய்க்கு ஆதரவாக திரும்பிடுச்சு. ஆனா நம்ம சினிமாக்காரன் ஒருத்தன் போயிட்டா அப்படியே பிடிச்சிட்டு நாமளும் அப்படியே கட்சியில இணைஞ்சிடலாம், அப்படியே அடுத்த பதவிக்கு வந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அது காரணம் யாரு? இந்த அப்பாவி தமிழ்நாட்டு மக்கள். விஜய் சொன்ன அந்த ஸ்கேம், இது ஸ்கேம் பண்ணி தான் ஜெயிச்சாரு விஜய். என்ன சொன்னாரு ஆட்சிக்கு? அந்த ஸ்கேமை நம்பிதான் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏமாந்து மக்கள் நிற்கிறாங்க. அப்ப இந்த ஏமாந்த மக்களை மேலும் ஏமாற்றுவதற்கு இன்னும் திரைத்துறையிலிருந்து வரவிருக்கிறாங்க. விஜய் பண்ண ஸ்கேம் என்ன தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்த உடனே 2500 ரூபாய் நொட்டுவேன், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தாய்மாமன் சீரு கொடுப்பேன், அண்ணன் சீரு கொடுப்பேன், 6 சிலிண்டரை புளுத்துவேன் அப்படின்னு அவர் சொன்ன வாக்குறுதி அவர் வந்த உடனே செய்வார். செய்ய சொல்லுங்க, செய்ய சொல்லுங்கயா. ஏன் செய்யல? திமுக கொடுக்க இருந்த அந்த 1000 ரூபாயை தடுக்க பார்த்தானுங்க. அப்புறம் எல்லாரும் விமர்சிக்க பார்த்தது அந்த 1000 ரூபாயை கொடுத்தாங்க. அப்ப 2500 ரூபாயை நம்பி, 6 சிலிண்டரை நம்பி, 1 பவுன் அண்ணன் சீரை நம்பி, 1/4 பவுன் தாய்மாமா மோதிரத்தை நம்பி ஓட்டு போட்ட பெண்கள் இன்றைக்கு ஏமாந்து தெருவில் நிற்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்கேம 2026 ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். அதை நம்பி இன்றைக்கு ஏமாந்து தெருவில் நிற்கிறாங்க மக்கள். இந்த அதை நம்பி ஏமாந்து இன்றைக்கு தெருவில் நிற்கிறார்கள் மக்கள். அந்த ஏமாந்த மக்களை மேலும் ஏமாற்றுவதற்கு திரைத்துறையிலிருந்து இன்னும் லைனா வரானுங்க. நாம அவங்களை ஓட்டு போட்டு கடைசி வரைக்கும் சினிமா மோகத்துல சினிமாவுக்கே நம்ம அடிமையாகி மொத்த அரசியலையும் நாசம் பண்ணி நடுத்துறையில நம்ம நிறுத்த போறோம் நம்முடைய சந்ததிகளை. தமிழ்நாடு மக்கள் நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. இவர்களை போன்ற ஒரு தருதலைகளாக நீங்க உள்ள விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன என்பதை நீங்கள் சிந்திச்சு முடிவெடுத்துங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அத்தனை முதலீடுகளும் பக்கத்து மாநிலங்களுக்கு போயிருக்கிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு அண்டை மாநிலங்களுக்கு போயிருக்கு. நாம வேலையை தேடி நம்ம இளைஞர்கள் அண்டை மாநிலத்துல கையேந்த வேண்டிய சூழலை இந்த தாவேக ஆட்சி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. எனவே சிந்தித்து முடிவெடுங்க. இவர்களை போன்ற தற்கொலைகள் எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. அரசியலுக்கு வரவான்னு இனிமே கருத்து கேட்க போறானா? அதெல்லாம் சும்மா கதை. இவனே ஒரு 10 பேரை செட் பண்ணி வச்சுட்டு அண்ணா வாங்கணும் அப்படின்னு கூவ வச்சுட்டு பாத்தீங்களா மக்கள் என்ன கூப்பிட்டுட்டாங்க அதனாலதான் வந்தேன் அப்படின்னு இவனுங்களா பில்டப் கொடுத்துருது. இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நன்றி.